நிறைய பேருக்கு இது தெரிய வாய்ப்பில்லை. கேளுங்க. ஒரு 94 வயது முதியவர் ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறார். ஒரு நாள் அந்த வீட்டு ஓனர் வீடை காலி செய்ய சொல்லி சாமானத்தை எல்லாம் எடுத்து வெளியே வைக்கிறார். வெளியே வச்ச உடனே இந்த இவ்வளவு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது எங்குமே ஒரு கூட்டம் கூடும். அதுல கொஞ்சம் கூட்டம் கூடின உடனே இந்த பெரியவரின் பரிதாப நிலையை பார்த்து அவங்க எல்லாரும் சொல்றாங்க, வீட்டு ஓனர்கிட்ட கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற உடனே அந்த வீட்டு ஓனரும் சம்மதிக்கிறாரு, சரி அப்படின்ட்டு. இந்த பெரியவரும் அவருக்கு ஜாமானம் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார். அந்த பெரியவர்கிட்ட இருந்ததே ஒரு பெட்டு கொஞ்சம் பாத்திர ஜாமானம் தான். இது எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அங்க அந்த கூட்டத்துல நின்று ஒரு பத்திரிகை நிருபர் இருக்கிறார். இத பார்த்துட்டு இத பத்திரிகையில போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு தலைப்பையும் முடிவு பண்ணிட்டாரு. வயதான முதியவரை வெளியேற்றிய கொடூர வீட்டு ஓனர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த பெரியவரை ஒரு 2-3 போட்டோ எடுத்துட்டு, வீட்டுல இருந்த பழைய போட்டோ ஒரு 2 போட்டோவும் எடுத்துட்டு, அந்த வீட்டையும் போட்டோ எடுத்துட்டு நேரே அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு போறாரு. அந்த ஓனரை போய் சந்திக்கிறாரு. இப்ப இந்த கதையெல்லாம் சொல்றாரு. சொல்லிக்கிட்டு அந்த ஓனரும் சரி செய்தியை வெளியே போடுவோம் அப்படிங்கிறதுல முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த போட்டோவை கொடுக்குறாரு இந்த பத்திரிகை நிருபர் அப்படின்னு. உடனே அந்த பத்திரிகை ஓனர் ஷாக் ஆயிட்டார். இவரை யாருன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நிருபரோ இல்ல சார் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் செய்தி வெளியாகுது. முன்னாள் பிரதமர் குல்சாரி நந்தா வீடு வாடகை கொடுக்க முடியாத பரிதாப நிலை அப்படின்னு தலைப்பு செய்தியா வெளியாகுது. இது அன்றே இருந்த பிரதமர் அலுவலகத்துக்கு இந்த செய்தி வெளியே போகிறது. அங்க இருந்த உயர் அதிகாரிகள், பெரிய பெரிய ஆபீசர்கள் பெரிய பெரிய கார் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை நோக்கி வர்றாங்க. வந்த உடனே அந்த வீட்டுக்காரரு ஆச்சரியம் பாக்குறாரு, என்னடா அப்படின்ட்டு. அப்பதான் அந்த வீட்டுக்காரருக்கே தெரிய வருது, இது முன்னாள் பிரதமர் குல்சாரி நந்தா அப்படின்னு தெரிய வருது. அங்க வந்த ஆபீசர்கள் எல்லாரும் அந்த பெரியவர்கிட்ட, நீங்க இந்த நம் நாட்டு கவர்மெண்ட் அக்கமெண்டேஷனை எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரு இந்த வயதான காலத்துல எனக்கு இது எதுக்கு, இதெல்லாம் எந்த வசதியெல்லாம் எதுக்கு அப்படின்னு பொலைட்டா மறுத்துடுறாரு. நேர்மை எளிமை. 99 வயதுல இருந்துட்டார். நேர்மை எளிமை இதெல்லாம் படித்தால் புரியாது. குறிப்பு, முன்னாள் பிரதமர் குல்சாரி நந்தா 2 முறை பிரதமரா இருந்திருக்கிறாரு. 1 முறை ஹோம் மினிஸ்டராகவும் இருந்திருக்கிறார். நண்பர்களே, சைக்கிள் ஓட்டுவதை எப்படி வார்த்தைகளால் சொல்ல முடியாதோ, நீச்சல் அடிப்பதை எப்படி எழுதி காட்ட முடியாதோ, அதுபோல்தான் நேர்மை எளிமை. இந்த வீடியோவை எப்படி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். காந்தர்வ பறவை முண்டாசு கட்டு பாரதியின் வரிகளால் முடிக்கலாம் நினைக்கிறேன். சிந்தையில் 1000 செயல் செய்து சிறந்து விளங்கியதும் இந்நாடே. மை நேம் இஸ் நித்யசீலன். பாய்.